வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளோட யூடியூப் சேனலில் இருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், முயற்சி திருவினையாக்கும் பேட்ச். ஸோ இது மெயினாக யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்க, அதே போல் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட். ஸோ இவங்க தான் நிறையா டிஃபிகல்ட்டின்னு ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு படிக்கணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் அவங்களால முழுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியல. ஸோ அப்படி இருக்க டயத்தில் அவங்களுக்கு மெயினாக என்ன விஷயங்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரிவிஷன் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ நம்ம ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருப்போம், அவங்களால ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியாது. அதே டயத்தில் கொஞ்சம் நம்ம ரிவிஷன் பண்ணி கொஞ்சம் ஹைலைட் பண்ணி என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி நம்ம சொல்லும்போது அழகா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே ஸோ நம்மளோட இந்த ஸ்டூடெண்ட்டுமே படிக்க முடியும். ஓகே. ஸோ அதுதான் என்னோட மெயினான ஃபோக்கஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு எக்ஸாமுக்கு எல்லாமே முக்கியமானதுதான், ஆல்ரெடி நான் சொன்னதுதான், எல்லாமே முக்கியமானதான். பட் நம்ம அட்டன் டயத்தில் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறத விட அதை விட ஒன் பை ஒன்னாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே புத்திசாலித்தனம் அப்படிங்கிற நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போது நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு, இப்போ நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு நான் யார், அதே போல் என்ன பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ண, இதுக்கு முன்னாடி பேட்சுங்கிற கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா, அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதை தெளிவுபடுத்துகிற விதமாக தான் என்னோட ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ உண்மையிலே நான் எல்லாத்துக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே என்னை மதித்து என்னை என்கிட்ட படிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நானும் உண்மையாக கிளாஸஸ் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமும் நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறதும் வரும். ஓகேங்களா. ஸோ என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட் பேட்ச் லாஸ்ட்டாக திருவள்ளுவர் கணிதம் பேட்ச் மேக்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது டிவிகே பேட்ச் அப்படிங்கிறத நான் வச்சுருந்தேன். ஸோ மேக்ஸுக்கு மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ் கொடுத்துருந்தது A to Z தான். அதாவது குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 2A, அதே போல் குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மெயினாக அங்கே எல்லா விதமான சம்ஸ் பேசிக்ஸ்லேருந்து எனக்கு எதுவுமே மேக்ஸ்னால் என்னன்னே தெரியாது, எதுவுமே தெரியாது அப்படிங்கிற லெவலில் இருந்தவங்க கூட அடுத்த லெவலுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக்கை நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஸோ நியூ ஸ்டூடெண்ட் இந்த ஃபீட்பேக்கை நீங்கள் முழுசாக நீங்கள் கேட்கலாம். ஸோ முழுசாக நீங்கள் கேட்டுட்டு எவ்வளவு குயிக்காக நீங்கள் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பேட்சில் குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பேட்ச் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் இந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், 8940472040. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கான்டாக்ட் பண்ணால் ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் சொல்லிடுவேன். குயிக்காக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் தென் என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு எல்லாத்துக்குமே நான் ஒன்ஸ் அகைன் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்துருக்காங்க. அந்த அளவுக்கு நான் கொடுக்குற ஒர்க்கெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே நான் நன்றி நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் நிறைய இன்ஃபர்மேஷன், நிறையா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எப்பயும் போல் நம்மளோட குரூப்பில் நீங்கள் ஆக்டிவாக இருங்க. என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோமோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆடியோவை நீங்கள் முழுசாக நீங்கள் கேட்டுட்டு எவ்வளவு குயிக்காக அவங்களால நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஜாயின் பண்ணலாம். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஜெயபால் சார் வணக்கம் சார். என் பேர் துரைராஜ். நான் திண்டுக்கல்லில் இருந்த சாருடைய டிவிகே பேஜில் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்கேன். நான் முன்னால் சாய்ஸ் பேஜில் ஒரு 2002 கூட ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தனால என்னால் சரியாக மேக்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கப்புறம் சாருடைய வீடியோக்கள் குறிப்பாக சொல்லணும்னா சார் லாஸ்ட்டு குரூப் 4க்கு போட்டிருந்த குரூப் 4 சம்மந்தமான டே ஷீட் அந்த மேக்ஸை ஃபுல்லாகவே நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டேன். சாருடைய எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரெண்டாவது மேக்ஸு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறத கூட சார் நினைக்கிறவங்கள கூட அவருடைய டீச்சிங் வே ஆஃப் டீச்சிங் சிம்பிளாக கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு அவர் டீச்சிங் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் பெரிய பெரிய டிஜிட்டல் போர்டு அந்த மாதிரி இல்லைன்னா பெரிய போர்டு கிளாஸ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாட்டும் சிஸ்டத்தை வச்சு அவங்க அருமையாக நடத்தியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா குறிப்பாக கஷ்டமான மாடல்களை எடுத்து அவர் ஹேண்டில் பண்ண விதங்கள், தன்னம்பிக்கை, அதாவது மேக்ஸை நம்ம போட முடியும் அப்படின்ற அளவில் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருந்துச்சு. ஜெயபால் சாருக்கு
என்னுடைய பர்சனலாக வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வந்துட்டு சார் வந்துட்டு மூலமாக தான் நான் வந்து இன்னைக்கு ஒரு மேக்ஸை வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அணுக முடியும் அப்படிங்கிறத முழுசாக நான் நம்புகிறேன். அந்த விதத்தில் பார்க்க போனோம்னா எனக்கு வந்து ஜெயபால் சார் தான் வந்து மேக்ஸில் வந்து ஒரு ஒரு குருன்னே சொல்லலாம். அது போகவும் சில பேர் இருக்காங்க, சில சாருங்க இருக்காங்க. அவங்கதையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான். கிருஷ்ணன் சாரு, அப்புறம் அப்புறம் சுரேஷ் அகாடமி சாரு, அந்த மாதிரி சில பேர் இதையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்மளுடைய வேவ் லென்த்தில் வந்து ரொம்ப ஒத்து போகிற அளவில் உள்ளவங்க ஜெயபால் சாரும் அவங்களோட டீச்சிங் மெத்தடும். கங்க்ராச்சுலேஷன் ஜெயபால் சார். தேங்க்யூ.